வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதை வெளியில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு யூடியூப்லேருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. அண்ணன், வாட் அபவுட் சனி இன் 12th ஹவுஸ் ஃபார் மீனம் லக்னா? மறைந்த பவர் நிறைந்த பலன். வாட் இஸ் த எஃபெக்ட்? ஆமாம் ஐயா, பேர் என்னன்னு தெரியல. அஸ்வின் ஆறுமுகமா? பிரதர், எப்பயுமே ஜோசியத்தில் இந்த பாட்டு பாடுறவங்கள நம்பாதீங்க. ஜோதிடர்கள் தானே தவிர புலவர்களோ அவரோ இவரோ லிரிக்ஸோ இல்லைன்னா லிரிக்ஸிஸோ இவங்கெல்லாம் கிடையாது. ஜோதிடர் கம்போசர்லாம் கிடையாது. ஜோதிடர் என்பது ஜோதிடர். இல்லைங்க, அவர் பாடுறாருங்க, இவர் பாடுறாருங்க, கேது போர் கொடுப்பார், இல்லை சனி கொடுத்தாலே அவர் கெடுப்பார். அப்பப்பா, இந்த பாட்டெல்லாம் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறதுனால தான் ஜோதிடத்தை எவனும் சம்மந்தம் இல்லாதவன்லாம் கழுவி ஊத்துறதுக்கு காரணம். இந்த மாதிரி மறைந்த கிரகம் நிறைஞ்சு கொடுக்கும், இங்க இருந்தா அப்படி கொடுக்கும், அங்க இருந்தா அப்படி, எந்த கிரகமும் அப்படி கொடுக்காதுங்க. 12ஆம் இடத்துல சனி இருந்து மீன லக்னக்கார பாருங்க, காலை உடச்சிக்கிட்டு இருப்பாரு. கும்பத்துல சனி இருந்தாருன்னா கும்ப சனி ஒரு மாதிரியான சனி, ஓகேங்களா? சுபத்துவமா இருந்தா வேற மாதிரி இருப்பாருங்க, கேதுவாடு இருந்தா வேற மாதிரி இருப்பாருங்க. 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது மீன லக்னத்துக்கு அட்டகாசம். ஏன்னா அது அவருடைய சரவீடு. கும்ப வீட்டில் இருக்கிறது சனி தசை நடந்தவங்களை கேட்டு பாருங்க. லக்னாதிபதி வலுவாக இருந்தால் ஒரு மாதிரி சமாளிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். லக்னாதிபதி ஒருவேளை மீன லக்னம், நீங்கள் எது கேட்டாலும் நான் லக்னாதிபதினு வருவேன். மீன லக்னமாகி ஒரு குரு வந்து 11ஆம் இடத்துல நீச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சனி கண்டிப்பாக காலை உடைப்பார். காலில் பிரச்சனையை கொடுத்தே தீருவார். மறைந்த சனி தான் நிறைஞ்சு கொடுப்பாரா? நிறைஞ்சு நல்ல நோயை கொடுப்பாரு 6ஆம் இடத்தை பார்த்து. இவரும் ஒருவேளை சூரியனும் சுக்கிரனும் ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா அட்டகாசமான அமைப்பு காலில் கொடுப்பார். யாரு? சனியுடைய தன்மை காலை பாதிக்கிறது. சனியுடைய ஆதிபத்தியம் 12ஆம் ஆதிபத்தியம். சனியினுடைய தன்மை என்ன? விரைய ஆதிபத்தியம், 12ஆம் ஆதிபத்தியம். அவருடைய காரகம்னா காலை கெடுக்கிறது. காலை கெடுத்து அதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க சனி தசை பூரா, ஓகேங்களா? அதனால ஒரு வாரத்தில் அப்படி சொல்றாரு. சரி, இந்த சனி எப்பங்க நல்லது பண்ணுவார்? ஒரு வேளையாக குரு வந்து சிம்மத்தில் இருக்காரு, இந்த சனியை பார்க்குறாரு. லக்னத்தில் லக்னம் ஒரு சுபாமைப்பில் வரணும்ல. சரி, இந்த இடத்துல லக்னத்தில் என்ன பண்ணுங்க, ஒரு ஒளியான சந்திரனை போடுங்க, வளர்பிறை சந்திரனா போடுங்க. சூரியனை திக்பலமாக போட்டு வளர்பிறை சந்திரனா போடுங்க. இந்த அமைப்புகளில் சனி தசை அட்டகாசமாக இருக்கும். சனி தசையில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடு வெளி மாநிலம் சம்மந்தப்படுற அமைப்புகளில் நிலம் கடல் சம்மந்தப்படுறது, மெட்டல் சம்மந்தப்படுறது அப்படியே மாறும் கதையை. இவ்வளோதாங்க விஷயம். ஜோசியம் வந்து பெரிய பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லை, ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயம். ஆனால் அதில் இந்த மாதிரி மறைந்த கிரகம் நிறைஞ்சு கொடுக்கும், அந்த கிரகம் இப்படி கொடுக்கும், அந்த கிரகம் அப்படி கொடுக்கும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஒரு கிரகத்தினுடைய தன்மை ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்கு, இந்த மறைஞ்ச கிரகத்தை செவ்வாய் பார்த்துறாரு, சூப்பர். இந்த சனி தசை உங்களை படுத்த படுக்கையே ஆக்க போகுது. ஏன்னா கால் பாவகம், காலுக்கான பிளானட் அது, 12ஆம் பாவகம்ல. இந்த மாதிரி ஒரு வாரத்தில் யார் சொன்னாலும் தயவு செய்து நம்பாதீங்க பிரதர், சரிங்களா? நான் உங்களுக்கு ப்ரோஸ், நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.